அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று கூறியவனாக, இன்று ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், சகோதரனுடன் கதைப்பதில்லை, அவனுக்கு சபையிலே கண்ணியம் கொடுப்பதில்லை, அவனை குடும்பத்திலே மதிப்பதில்லை. இதனால் காலாகாலம் பிரச்சனைகளும் தண்டனைகளும் இன்னும் சண்டைகளும் ஏற்பட்ட வண்ணமாக இருக்கின்றன. அன்பு சகோதரர்களே, இதனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், 3 விஷயங்கள் இருக்கின்றன. அந்த 3 விஷயங்களையும் நீங்கள் பின்பற்றி நடந்தால் நிச்சயமாக உங்கள் சகோதரன் உங்கள் மீதுள்ள அன்பு செலுத்துவான், உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் என்றார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஸலாசுன் யுஸ்பித்ன லக்கல் வுத்த ஃபீ ஸத்ரி அஹீக். 3 விஷயங்கள் உங்கள் சகோதரன் உள்ளத்தில், இதயத்தில் உங்கள் மீது அன்பை நிலைநாட்டும், அன்பை ஏற்படுத்தும் என்றார்கள். முதலாவதாக சொன்னார்கள், அன்தபுதாஹு பிஸ்ஸலாம், நீங்கள் அவனுக்கு முதலில் சலாம் சொல்லுங்கள் என்றார்கள். அவனை எங்கே கண்டாலும், மஸ்ஜிதில் கண்டாலும், பாடசாலையில் கண்டாலும், பஜாரில் கண்டாலும், வீட்டில் கண்டாலும், யாரோடு கதைக்கின்ற பொழுது கண்டாலும், எந்த இடத்துல கண்டாலும் நீங்கள் கண்ணியமாக பணிவாக நீங்கள் சலாத்தை கொண்டு ஆரம்பம் செய்யுங்கள் என்றார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், வதுவஸ்ஸிஅ லஹு ஃபில் மஜ்லிஸ், சபையில் அவனுக்கு இடம் கொடுங்கள். நீங்கள் எல்லாம் கூட்டாக கதைத்து கொண்டிருப்பீர்கள், சிரித்து மகிழ்வீர்கள். அந்த நேரத்திலே உங்களுடைய சகோதரன் அந்த இடத்துக்கு வருவான், நீங்கள் கண்டவுடன் அவனுக்கு இடம் கொடுங்கள் என்றார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், வததஊஹு பிஅஹப்பில் அஸ்மாஇ இலை, அவன் மிகவும் விரும்பும் பெயரால் அவனை அழையுங்கள். அவன் எந்த பெயரை கொண்டு அழைத்தால் அவன் விரும்புவானோ அந்த பெயரை கொண்டு பணிவாக அன்பாக அழையுங்கள் என்றார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.